ஓகே. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30வது வசனம். லேயாள் அப்படிங்கிற கேரக்டர் யோசிக்கும் போது என் மைண்ட்ல இருந்த வசனம் இதுதான். டெய்லி நம்ம நிறைய பீப்புள மீட் பண்றோம், நிறைய பீப்புளோட கமெண்ட்ஸ கேக்குறோம். அவங்க பேசுற வார்த்தைகள் நிறைய நேரங்கள்ல நம்மள ஹர்ட் பண்றதாவும் உடைக்கிறதாவும் டிப்ரெஸ் பண்ற மாதிரியும் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஆண்டவரோட ஒப்பீனியன் தான் இட் மேட்டர்ஸ் அ லாட். மத்தவங்க நம்மள பத்தி என்ன யோசிக்கிறாங்க, என்ன சொல்றாங்கங்கிறது ஒரு ஐ திங்க் இட்ஸ் எ யூஸ்லெஸ் திங். இன்னைக்கு நான் லேயாள் பத்தி யோசிக்கும் போது நிறைய நேரங்கள் நான் இப்படி மத்தவங்களோட வேர்ட்ஸ்னால உடைஞ்சு போய் உட்காந்து அழுதுட்டு இருந்த நேரங்களை யோசிச்சு பார்த்து லேயாள் கூட ரிலேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பில்லியாங்கல் லேயாள் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிபிடி ஒர்க் பண்ணும்போதும் சரி, அந்த பேசேஜை ரீட் பண்ணும்போதும் எனக்குள்ளால பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருந்து எப்பவும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம், என்ன புதிய காரியங்களை கத்துக்க போறோம், என்னோட லைஃப்ல அது எப்படி அது இம்பாக்ட் ஆக போகுதுன்னு காரியங்களை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்பெஷலி லாஸ்ட் வீக் வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் முடிச்சுட்டு இந்த வாரம் லேயாள் பார்க்கும்போது நல்லா ரிலேட் பண்ண முடிகிற காரியங்களை நம்ம பாக்குறோம். ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டடியை நமக்கு கொடுத்ததுக்காக நான் அதிகமா ஆண்டவர் தேங்க் பண்றேன். இன்னைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஜெபிக்கலாம். எங்களை அன்புலாம் ஆண்டவரே, அப்பா நல்ல வழிக்கா ஸ்தோத்திர சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய அன்புனால ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வருகிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை சுவாமி. ஆண்டவரே, எல்லாரும் எங்களை ஒதுக்குனாலும், யாரும் எங்களை கவனிக்காம இருந்தாலும் சுவாமி, இந்த உலகமே எங்களை இக்னோர் பண்ற நேரங்கள்லயும் சுவாமி, நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட உட்காருதலையும் எந்திரிக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு அதிகமா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலையும் எங்களோட இருதயங்களை உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்துல உண்டோ என்பதை நீர் கண்டு நித்திய பாதையில ஆண்டவரே உங்களுடைய பாதைகள்ல நீ நடத்தணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கு சுவாமி. உங்களுடைய சத்தத்தை கேட்டு காரியங்களை செய்யற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கு சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலையும் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்க உண்மை எப்பவும் ஃபோக்கஸ் பண்ற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு பலன் தாங்க சுவாமி. ஆண்டவரே, மத்தவங்க எங்களோட இருதயங்களை உடைக்கும் போது சுவாமி, நீர் எங்கள் கூடவே இருக்கிறீர். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்க உணர்ற பிள்ளைகளாக நாங்க இருக்கணும் சுவாமி. உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்க காரியத்தை செய்யறவங்களா நாங்க இருக்கணும் சுவாமி. உமக்கு பயப்படுகிற பயம் எங்களிடத்துல அதிகமாய் காணப்படணும் நாங்க யோசிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தையை நாங்க கனம் பண்ணுகிறவர்களாகவும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களோட வாழ்க்கையா மாறணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. பில்லி அங்கிள் உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. இன்னைக்கு அங்கிள் மூலமா நீர் எங்களோட பேச வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க அங்கிளை பார்க்காத படிக்க ஆண்டவரே, உண்மை காண்கிறதுக்கு எங்களோட கண்களை தேவன் திறந்தரல வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கிளை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. அதே போல ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸையும் உங்களுடைய கரங்களை கொடுக்கிறோம் சுவாமி. இருதயத்தின் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருத்தையும் நீர் ப்ரொவைட் பண்ண வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்க அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் எங்களோட வாழ்க்கையை நிறைவேறட்டும் சுவாமி. உங்களுடைய ராஜ்யம் எங்கள் மூலமா இந்த உலகத்துல வரட்டும் சுவாமி. உங்களுடைய நாமம் எங்கள் மூலமா மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம், ஆமென். ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா டைம் பத்தாதனால எல்லாராலையும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் வீக் இன்ட்ரடியூஸ் பண்ணாதவங்க இந்த வீக் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களோட நேம், நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களோட ஃபேவரட் பைபிள் கேரக்டர், இது இவ்வளவுத்தையும் நீங்க சொன்னா போதும். நான் நேம்ஸ் கால் அவுட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் நல்ல பிளேயர் இருக்கிறேன், நீங்களும் நல்ல பிளேயர் நடந்துக்கோங்க. ஹாய் எவ்ரிவன், என்னோட பேர் பிரேம்லதா. ஐ எம் ஃப்ரம் நாகர்கோவில். காலேஜ் மதுரையில் முடித்தேன். ஸோ ஐ பிலாங் டு மதுரை ஐசியூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள் கேரக்டர் ரூத். அப்புறம் ரீசெண்ட் டேஸாக லேயாலும் என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த கேரக்டரும். தேங்க்யூ.
தேங்க்யூ அக்கா. Hello everyone, good evening. I'm Fiosin and I just completed my 12th standard. I'm from Kotagiri. I belong to Kotagiri EU and my favorite Bible character is Joseph. Thank you. Old Testament or New Testament, Joseph? No? Hello. I'm Mrs. Gandhi. My profession retired doctor. என்னுடைய இப்போ நாங்க now we are residing at கோயம்புத்தூர். என்னுடைய favorite character பிடிச்ச character எலியா the prophet. Praise the Lord. My name is M.C.N. Paramkudi, Ramanathapuram district, college second year, BCom CA, American College. My favorite character, David. Praise the Lord. Okay, thank you. Raji auntie. Yeah, I'm Raji auntie. Okay. I'm Raji. My name is Rajeshwari. I'm a Hindu convert. I'm the first generation of Christian. நான் வந்து எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ இப்போ ஜஸ்ட் 1 month ஆச்சு ரிட்டையர் ஆகி. மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் ஐம் ஃப்ரம் வெல்லூர் இஜிஎஃப். மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பால். நிறைய பேருக்கு பால் பிடிச்சிருக்கு. நம்ம நிறைய பேருக்கு இங்க பால் பிடிச்சிருக்காண்டி. நிறைய பால் 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 நிறைய பால் சொல்லிருக்காங்க. ஆமா, நான் ஐ வாஸ் ஹேவிங் ஜஸ்ட் ஆர்டினரி ஃபோன் தான் வச்சிருந்தேன். அண்ணன் பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் ஆண்ட்ராய்ட் போனே வாங்க. பிகாஸ் அண்ணன் ஸ்டார்ட் பண்ண உடனே டாக்டர் கிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் ஃபோன் கேட்க வேண்டியதா இருந்தது. ஸோ ஐ பாட் மை ஓன் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, கணேஷ் ஜேம்ஸ் அங்கிள் ஷேர் பண்றீங்களா? Yes, Dinisha. I am James Devasirvadam. ESITN ஸ்டாஃப் ஒர்க்கரா இருக்கேன் 2010ல இருந்து. 1979ல தடாகம் கேம்ப்ல யூ கேம்ப்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஸ்டூடெண்டா கிராஜுவேட்டா இந்த ஊழியத்துல மட்டும் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். 2010ல இருந்து என்னுடைய நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ண ஜாப் ரிசைன் பண்ணிட்டு யூஆர்எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில ஒரு 12th இயர் இப்போ இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ எனக்கு 2 சன் இருக்காங்க. மூத்த எல்டர் சன்னுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஜனவரி 2020ல மேரேஜ் ஆயிடுச்சு. அடுத்த சன் வந்து இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல. என்னோட ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கர். குடும்பமா நாங்கள் இங்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரி பொறுப்படுத்தி செஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அங்கிள், உங்களுக்கு பிடிச்ச பைபிள் கேரக்டர்? நிறைய கேரக்டர் இருக்கு, இருந்தாலும் தானியேல் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். பிசின்னு போட்டிருக்கீங்க, உங்க நேம் போட்டா ஓகே லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே, ஜெஷூர் அண்ணா உங்களோட டர்ன். இல்ல இன்னும் இவங்க முடிக்கல. கணேஷ் பாபு அண்ணா அங்கிள், அவங்களுக்கு ஒரு டவர் இஷ்யூ அங்கிள். மெசேஜ் போட்டலாமே, போட்டா பாக்ஸ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப். ஓகே, ஆமா. கேரக்டர் ஹீஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். அங்கிள் கேக்குதா அங்கிள்? கேக்குது. ஓகே, பெர்ஃபெக்ட். எஸ் கணேஷ். வாய்ஸ் ஆடிபிளா இருக்குது. ஓகே அங்கிள், தேங்க்யூ அங்கிள். ஐ எம் கணேஷ் பாபு ஃப்ரம் தூத்துக்குடி யூவிஜிஎஃப். என்னோட நான் ரசிக்கப்பட்ட புதுசுல என்ன லைக் பண்ணது, நான் பைபிள் ரொம்ப லைக் பண்ணது பீட்டர் கேரக்டர் நான் ரொம்ப லைக் பண்ணேன். ஸ்டில்
அதை பத்தி நிறைய விஷயம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பீட்டர் என்னோட ஃபேவரட் கேரக்டர் வந்து பீட்டர். ஓகே, எனக்கு ஜோசப் துரைராஜ் அங்கிள் வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லிருச்சு நிஷா, அவங்க பாவம் இப்பதான் ஜாயின் பண்ணாங்க. ஓகே, ஜெஷூரன் அண்ணா. ஓகே மேம், நான் சொல்லிட்டா. ஓகே, அப்படியே பரசுராமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜெஷூரன். நான் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல செகண்ட் இயர் எம்டெக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன். ஐம் ஆக்சுவலி ஃப்ரம் திருவாரூர் EU, பட் என்னுடைய ஹோம் டவுன் வந்து சிதம்பரம். ஸோ இப்போ நான் வந்து சிதம்பரத்தில் ரெசைட் பண்ணுறேன். என்னுடைய ஃபேவரட் பைபிள் கேரக்டர் வந்து ஜோசப் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்டிமெண்ட். தேங்க்யூ. தெளிவா இருக்காங்கண்ணா. ஜோசப் துரைராஜ் அங்கிள். ஹலோ. ஹலோ அங்கிள், 2 நாள் எங்க போனீங்க அங்கிள்? உங்களை நாங்க தேடினோம். தெரியல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டாஸ்க். ஆமா, சம்டைம் ஐ கோ டு இங்கிலீஷ் 8 o'clock. ஆமா அங்கிள், நாங்க எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க பேரு, நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம், எங்களோட ஃபேவரட் பைபிள் கேரக்டர். ஓஹோ. ஓகே, என்னுடைய பேர் ஜோசப் துரைராஜ். என்னோட ஃபேவரட் பைபிள் கேரக்டர் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ப்ரிப்பேர்டா இல்லை. இருந்தாலும் maybe I'll go with Abraham. Abraham. Yes. ஓகே, என்னை பற்றி சொல்லணும்னா நான் வெள்ளூர்ல இருக்கிறேன். நான் கோயம்புத்தூர்ல காலேஜ் டேஸ்ல யூல இன்வால்வ்டு. அதுக்கப்புறம் ஓஎம்ல ரொம்ப நாளா ஒரு 20 years போல ஓஎம் டீம்ல நான் மினிஸ்ட்ரியில இருந்தேன். அந்த டைம்ல தான் பைபிள் காலேஜ்லாம் யூபிஎஸ்ல படித்தேன். தென் அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 8 years இங்கே தான் இருக்கிறேன் வெள்ளூர்ல. ரீசெண்ட்லி ஒரு 2-3 years ஒரு சின்ன பைபிள் ஸ்கூல்ல பார்ட் டைம் டீச்சரா இருக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆண்டவர் கொடுக்குற பலதரப்பட்ட ஊழியங்களை சின்ன அளவில் செய்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ அங்கிள். டெய்சி ஆண்டி. ஹலோ, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. I'll introduce myself. Okay, audible இருக்கா? கிளியரா இருக்கு ஆண்டி. ஓகேடா. I am Daisy, சேலம் EGF. அப்புறம் I am working as a teacher, maths teacher in ஓமலூர் ஃபாத்திமா ஸ்கூல். அப்போ எனக்கு பிடிச்ச பைபிள் கேரக்டர் டேவிட் தான். ஓகே ஆண்டி. அப்புறம் ஓகே, உங்க குரூப் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. அந்த சாங் பாடின ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங் அவரே எழுதி பாடினாரு. என் மனசுக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இந்த ஒரு சாங் நம்ம கேட்டதே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா அவரே எழுதி, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கறேன். நியூ சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா சாங்ஸும் எப்படியாவது தேடி தேடி பாட ட்ரை பண்ணுவேன். எப்படி இந்த சாங் நம்ம கேட்டதே இல்லை, நம்ம பழகிக்கவே இல்லை, கத்துக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பாடுறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில கூட நான் நினைச்சிட்டு வீட்டுல சொல்லிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்லை இப்போ. ஓகே, அப்ப டெய்சி ஆண்டி எங்களுக்காக ஒரு நாள் பாடுவாங்க. தேங்க்யூ ஆண்டி. எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஜீவானா. என்னோட பேரு ஜீவா. நான் வந்து வெள்ளூர்ல இருக்கேன். MBA போன வாரத்துலதான் முடிச்ச கர்த்தர் கிருபை செய்தார்.
ஸோ எனக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் வெபினார் பைபிள் ஸ்டடியில இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து எப்பாப்பிராத்து, அதாவது கொலோசியர் சபையை உருவாக்குன எப்பாப்பிராத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், பட் ஸ்பெஷலா அவரை ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஓகே, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நான் ஜனுஷா. நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன். நான் நாகர்கோயில்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள் கேரக்டர் வந்து அபிகாயில். அந்த நாபால் அண்ட் அபிகாயில் கேரக்டர் வரல, அபிகாயில் என்னோட ஃபேவரட் பைபிள் கேரக்டர். ஓகே, நம்ம எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இனி பில்லி அங்கிள் கிட்ட செஷனுக்கு கொடுத்துடலாம். பில்லி அங்கிள். அதுக்கு முன்னாடி பில்லி அங்கிள், உங்களோட ஃபேவரட் பைபிள் கேரக்டர்? பர்னபாஸ். நான் தான் கரெக்ட், நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் அங்கிள். தெரியுது அங்கிள், தெரியுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். சிஸ்டர் டெய்சி சொன்னது போல இந்த டீம் எஃபர்ட்டுக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல அதிகமாக நானே பேசிக்கொண்டிருந்தேன். இந்த நாட்களிலே நீங்க எல்லாரும் பேசவும், மற்றபடி இந்த டீமும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா காரியங்களும் செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்மளுடைய குரூப்ல சாம் அக்னாலஜ் பண்ணது போல அவங்களுடைய எஃபர்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. தேர் ஆல் பிஸி பீப்புள், ஆனாலும் டைம் எடுத்து செய்யறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எலியாவின் தேவன் எங்கே? தானியேலின் தேவன் மகாதேவன் என்று நம்ம பைபிள்ல எலியாவின் தேவனை படிக்கிறோம், தானியேலின் தேவனை பற்றி நம்ம படிக்கிறோம். ஒரு நாள் கூட லேயாளின் தேவன் சொல்லி நம்ம யோசிச்சது இல்லை. நம்ம கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுது இதை கவனமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு முதல் நாள்ல பார்த்தோம். அந்த கிரேட் கேரக்டர் எப்படி இருக்காங்க சொல்லிட்டு நின்றுடாதபடிக்கு அவருக்கு பின்பாக இருக்கிற அந்த தேவன் எப்படி மகத்துவம் உள்ளவர் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அந்த கேரக்டர் ஸ்டடியில இருக்கிற ஒரு மிஸ்டேக் கடவுளை மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த கேரக்டர் நான் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இமீடியட்லி ஐ டிசைடட் இந்த மாதிரி ஒரு டைட்டில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, லேயாளின் தேவன். இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம அதிகமா பார்க்க போகிறோம். நம்முடைய தியானத்துக்காக அல்லது நிறைய பகுதிகள் உண்டு லேயாலை பற்றி, பட் ஒரு பகுதியை நம்ம வாசிக்க கேட்க போறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற சாம் அவங்கதான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நமக்கு வாசிக்க போறாங்க. கோத்தகிரி EGF. கேக்குதானே? நல்ல கேக்குது. இன்றைய வேத பகுதி ஆதியாகமம் 29வது அதிகாரம் வசனம் 31 முதல் 35 வரை. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தாள். லேயாள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடி அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பெயர் நின்று போயிற்று. ஆமேன். Thank you so much, Sam, for that very good reading. இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் லேயாள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தது. அது எழுதும் பொழுதே யாக்கோபும் அவளும் சேர்ந்து எழுதுனது போல இல்லை. லேயாளே தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அவளுக்கு துடிப்போட பெயர் வைத்ததை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம், ரூபன், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். நல்ல கவனிங்க, 3 பேரும் பாருங்க. கர்த்தர் என்னை சிறுமப்படுத்தின படுத்தப்பட்ட என்ன கவனிச்சான்னு சொல்றது நல்ல காரியம். ஆனா
என் புருஷன் என்னை நேசிப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாராம். இரண்டாவது, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தருளினார் என்று சொல்லி சிமியோன் என்று பெயரிட்டார். மூன்றாவது பையனுக்கு, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். 4ஆம் குழந்தை பிறந்த பிறகு மறுபடியும் அவளுக்கு 4வது குழந்தை பிறந்த பின்பு இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். 3 பெயர்களையும் பார்க்கும் பொழுது என் புருஷன் என்னோட இருக்கணும், என் புருஷன் என்னை நேசிக்கணும், என் புருஷன் என்னை கவனிக்கணும் என்று சொல்லி பெயர் வச்சிருக்கா. ஆனா 4வது குழந்தை வந்திருக்கும் பொழுது போதும், ஐ வில் பிரைஸ் காட், ஆண்டவர் நான் துதிப்பேன் என்று பெயரிட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களிலே நம்ம பிள்ளைங்களுக்கு பெயர் வைக்கிறத சாதாரணமா எடுத்துக்கொண்டு செய்யலாம். யூத கலாச்சாரத்துல பெயர்களுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. நம்ம படிச்சுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் உண்டு. அவங்க பேரை அர்த்தத்தோடு வைக்கணும்னு யோசிப்பாங்க. இந்த காலத்துலதான் சும்மா சினி ஸ்டார்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படிலாம் நினைச்சு வச்சுக்கிட்டு நம்ம பேர் வைக்கணும்னு ஆசைப்படுகிறோம். பட் அந்த காலத்துலலாம் தமிழ்லயே நம்ம பார்க்கிறோம். ரொம்ப கவனமா வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. யோசித்து பேர் வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி பேரு, நல்லவங்களுடைய பேர் வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். ஆனா இந்த பெண்மணி 3 பெயர்களை வைக்கும் பொழுது, ஒருவேளை கடவுள் என்ன கணித்தான்னு சொல்லி சொன்னாலும் கூட தன்னுடைய புருஷன் மேலதான் அவளுடைய கண் இருந்துச்சு. என் புருஷன் அவனை நேசிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா கடைசியில துதி செலுத்தி ஆண்டவருக்கு பேர் சொல்லலாம்னு சொல்லி பார்க்கிறோம். Dear brothers and sisters, லேயாளுடைய தேவனை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக லேயாள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை பார்க்க போறார் என்றதை நம்ம படிக்கிறோம். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு மற்றவங்க நம்மளை எப்படி நேசிக்கிறாங்க? நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், ஆனாலும் ரூபன் என்று பேர் வச்சு எனக்கு சிறுமைப்பட்டிருக்கிறேன் ஆனா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணி தான் நம்ம பார்க்க விரும்புகிறோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில ஆண்டவரத்துல போவதும், ஆண்டவரத்துல ஜெபிப்பதும், ஆண்டவரத்துல நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதும் பார்த்தோம்னா மற்றவங்க சொல்லிட்டு அப்படி மற்றவங்க நம்மளை கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும் விரும்புகிறோம். I want to be recognized. I wanted to be accepted. I wanted to be loved. இந்த 3 முக்கியமான காரியங்கள் ஹியூமன் பீயிங்க்கு சாதாரணமா இருக்கக்கூடியது. யாரா இருந்தாலும் சரி. I want to be recognized. I want to be accepted. I want to be appreciated. இந்த 3 காரியத்தையும் லேயாள் செய்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனா 4வது குழந்தை பிறந்த பொழுது யூதாவுக்கு தேவனை துதிப்பேன் என்று பெயர் வைத்ததாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மாலை வேளையில இன்னைக்கு நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மற்றவங்க நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும், மற்றவங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அதுக்காக தேவனுடைய பக்கமா போறோமா அல்லது உண்மையிலேயே தேவனை துதிக்கிறோமான்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கணும். 4 தலைப்புல இன்னைக்கு குயிக்கா நம்ம பார்க்க போகிறோம். லேயாளின் தேவன். I have to really appreciate the team. Full and full அவங்க தான் பிபிடி. மகத்தான கலர், மகத்தான வார்த்தைகள், தமிழ் சூப்பர். அண்ட் கண்டிப்பாகவே இந்த பிபிடி நீங்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சிருக்காங்க. லேயாளின் தேவன் அவர் ரட்சிப்பின் தேவன். ரட்சிப்புக்கு முன்னாலேயே சிருஷ்டிப்பின் தேவன். ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மளை நிலைநிறுத்துகிற தேவன். கடைசியாக நம்மளை மகிமைப்படுத்தக்கூடிய தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். சோ இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது, என்னுடைய ஆண்டவர் ரட்சகர். இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னால் நான் ஒரு கேம்ப்ல இருந்தேன். அவங்க பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்க சொல்ல வேண்டியது, எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா ரட்சகர், ரட்சகர், ரட்சகர் என்பதான் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ரைட், என்னை மீட்டுக்கொண்ட தேவன், என்னை ரட்சித்த தேவன். ஆனா அதற்கு முன்பாக லேயாளை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது, we have to add one more dimension. இப்படி கூச்ச பார்வை உள்ள ஒரு பெண்மணிய சிருஷ்டித்தது தேவன் தானா அல்லது பை மிஸ்டேக்கா அல்லது ஆக்சிடென்டா? அது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. சிருஷ்டிப்பின் தேவன், சிருஷ்டிப்பின் தேவன். இன்னைக்கு நான் அதுதான் துவங்க விரும்புகிறேன். God has created லே. அந்த பெண்மணியை உருவாக்கினது ஆண்டவர் தான்.
அதை வந்து நம்ம உறுதியா பற்றிக்கொள்ள வேண்டும். அவள் யார்? லாபானின் மூத்த மகள். லாபான் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவங்க. ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த எலியேசர் போகும் பொழுது லாபானுடைய அப்பா வீட்டுக்கு தான் போனான்னு சொல்லி பார்க்கிறோம். லாபானுடைய அப்ரூவலோட ஈசாக்குடைய பிரதர் இல்லாவ மாறினான்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அவளுடைய மூத்த மகள் ராகாலோடு அவளுடைய தங்கை அவள் சேர்ந்துதான் இஸ்ரவேலின் கோத்திரத்தை உருவாக்கின நபராக மாறுகிறார். ரூத் நம்ம படிக்கும் பொழுது அந்த கடைசி பகுதி முக்கியமா நம்ம பார்க்கணும்னு பார்த்தோம். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, அதாவது ரூத்துடைய கணவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகாலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்திலே பாக்கியவனாயிருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றவனாய் இருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேராசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள். இங்க நிறைய பெயர்கள் ஏற்கிறது ஃபுல்லா வாசிக்கிறேன்னு சொன்னா நிறைய பெயர்கள் இருக்கிறது, பெண்களுடைய பெயர்கள் காணப்படுகிறது. யூத கலாச்சாரம் அதிகமாக ஆண்களை மையமாக வைத்து பேசக்கூடிய ஒரு கலாச்சாரத்துல, மேல் டாமினேட்டட் கல்ச்சர்ல இந்த லேயாளுடைய பெயர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம், ரூத் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, தாமார் இங்க இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். பின்னால் அதான் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் பொழுது இவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முன்னோடியா இருந்த பாட்டிமார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அதுலதான் லேயாளுடைய பெயரும் வருகிறது. ராகாலோடு இணைந்து அவள் கட்டினான்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க நம்ம போட்டிருக்கிறதுன்னா அவளுக்கு பிள்ளை பெயர் இல்லைன்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. ஆனா 30ஆம் வசனத்துல திரும்பி நம்ம தொடர்ந்து படிச்சு பார்த்தோம்னா 17ஆம் வசனத்துல தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவர் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள், ஒரு 6ஆம் குமாரனை பெற்றாள் சொல்லிட்டு பின்பு அவள் ஒரு குமாரத்தையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாயாக இருந்து யாக்கோபோடு அந்த கோத்திர பிதாக்களை பெற்றெடுத்ததாக நாம் பார்க்கிறோம். தீனா என்ற ஒரு சகோதரி மகளும் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம சரித்திரத்துல பார்க்க வேண்டிய காரியங்கள், அதுல இருந்து நம்ம படிக்க வேண்டிய காரியங்களும் உண்டு. சரி, ஆனா இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் அநேக குழந்தைகளை கொடுத்து சப்போர்ட் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். நம்மளுடைய கலாச்சாரத்துல மட்டுமல்ல, எல்லா கலாச்சாரத்திலும் பெண்களுக்கு வந்து தகப்பன் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறான். அது பிறகு கணவன், அது பிறகு மகன் என்ற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இட் இஸ் நாட் தட் தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் ஜென்ஸ் சொல்லி அப்படி கிடையாது. பட் தட்ஸ் அ வே காட் ஹஸ் கிரியேட்டட். ஆண்களுக்கு கண்டிப்பா தேவை, அம்மா தேவை, மனைவி தேவை, மகள் தேவை, கண்டிப்பா. அப்படின்னா தே ஆர் நாட் கம்ப்ளீட் என்ற காரியங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நேரத்துல இப்படியாக அநேக மகன்களை பெற்றெடுத்ததை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். அவள் மரித்த பின்பு ஏதோ சாதாரணமா அடக்கம் பண்ணப்படல, தாவீதின் பட்டணத்துல தன்னுடைய மூதாதையர்கள் ஏற்றதுமாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பார்க்க வேண்டிய ட்ரூத்ஸ். கடைசி பாயிண்ட் தான் சிருஷ்டிப்பின் தேவன்ல நான் கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். அவளுக்கு மங்கிய கண்கள் இருந்தது. டல் ஐஸ்ன்னு சொல்றாங்க, வீக் ஐஸ்ன்னு சொல்லி தமிழ்ல போடுறாங்க, இங்கிலீஷ்ல போடுறாங்க. ஆனா கூச்ச பார்வைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது ஒரு பிளசண்டா இருக்காது. கண்கள் வந்து நமக்கு எப்பவுமே மிக முக்கியமான இடம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒரு படத்தை வரைஞ்ச பிறகு கடைசியா கண்ணை போடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூ நோ தட். ஒரு சாதாரண படம் யாரா வரைஞ்சாலும் சொல்லிட்டு வரையும் பொழுது அந்த கண்ணை பார்த்தாவே அந்த படத்துக்கு தெரியும்னு சொல்லிட்டு, மை காட், லேயாள்கிட்ட கேட்டா அதுதான் எனக்கு ப்ராப்ளம். என் கண்ணை பார்த்தானே யாருக்கும் எனக்கு பிடிக்காது. ஆனா அதோட அந்த வசனம் நிக்கல. 29ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்,
இப்படியாக இருக்கிறது. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகாலோ ராகாலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுமுள்ளவளா இருக்கிறார். லேயாள்கிட்ட கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தையோட இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவ ரொம்ப அழகா இருக்கா. அதுதான் என் ப்ராப்ளம். as long as நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட இருக்கிறவங்க பாத்தீங்களா அவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுதுதான் ஐ ஹாவ் ப்ராப்ளம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வீட்லயும் சரி, சர்ச்சிலையும் சரி, மற்ற இடத்துலயும் சரி, இவங்க குறைவுள்ளவங்க, இவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவளோ அவனோ என்று சொல்லி இருக்கிற காரியம் தான் பிரச்சனை உண்டாக்குது. சோ இன்னைக்கு கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நானும் நீங்களும் எய்தர் ராகாலை போல அழகுள்ளவளா காணப்படலாம். அழகு நான் சொல்லும் பொழுது பல விதத்துல. ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் ஜெனிஷா. பியூட்டிஃபுல்லி ஷி ஸ்டார்டட் தட் ஈவினிங் டிவோஷன். இன்னைக்கு ஈவினிங் பைபிள் ஸ்டடியை நீதிமொழிகள், கொஞ்சம் பேர் லேட்டா வந்தீங்க, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை தான் கோட் பண்ணாங்க. அந்த அழகுதான் நான் நம்புறேன். இட்ஸ் நாட் ஓன்லி நம்மளுடைய தோளுடைய கலரு, நம்மளுடைய வெளிப்பிரகாரமான அழகுல மட்டுமல்ல, பல அழகு இருக்கலாம். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஹேர் ஸ்டைலு, உங்களுடைய பல பல காரியங்கள், எல்லா அழகுகளையும் வச்சுட்டு ராகாலை போல நீங்க இருக்கலாம், அல்லது லேயாளை போல இருப்போம். ஒரு சில இடத்துல நம்ம நினைச்சுக்கோ நம்ம ராகாலை போல இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கும்னு நினைச்சுக்கோம். பட் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுதுதான் நமக்கு தெரியுது, ஐயோ நம்ம ராகாலை போல இருந்தா நம்ம லேயாளை போல இருக்கோம்னு சொல்லிட்டு. அது நான் அடிக்கடி இந்த கேரக்டர்ல படிக்கும்போது, நான் கேரக்டர் ஸ்டைல படிக்கும்போது நினைப்பேன். நம்ம இந்த +2 பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, பெருமையா சொல்லுவாங்க, நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், எனக்கு நெட்ல கிடைச்சிருச்சு, நான் இங்க போறேன், ஐஐடி போறேன், அல்லது சிஎம்சிக்கு போறேன், பிரைஸ் தி லார்ட் எல்லாம் சொல்லி பெரிய ஸ்தோத்திர கூடம் எல்லாம் ஜெபம் எல்லாம் வச்சு அனுப்பிவிடும் பிள்ளைங்களை. அங்க போன பிறகு ஏன் ஐஐடியில போய் சூசைட் கமிட் பண்றான்? ஏன் மெடிக்கல் காலேஜ்ல போய் வாழ்க்கை வெறுக்கிறாங்க? அங்க வந்திருக்கிறத பார்த்தா எல்லாம் கிரீம் ஆஃப் த சொசைட்டி. மை குட்னஸ். இங்க பார்த்தா பெருமையா சர்ச்சில் எல்லா இடத்துலயும் பிரைஸ் பண்ணி நீதாண்டா உலகத்திலே பெரிய பெஸ்ட் ஆள் சொல்லி அனுப்பி விடுறாங்க. அங்க போன பிறகுதான் ஐ எம் ஒன் அமங் தி மெனி. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்த பிறகு ரிசல்ட் வந்தா அவ்வளவுதான், நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், இங்க காத்தா என்னுடைய எம்பிபிஎஸ்ல லாஸ்ட், என்ஜினியரிங்ல ஸ்ட்ரகிளிங், அவ்வளவுதான், போச்சு, வாழ்க்கையே போச்சு. So my dear brothers and sisters, this is the reality of life. ராகாலும் லேயாளை பற்றி நம்ம சொன்னா நிறைய பேசிக்கொண்டே போகலாம். சோ இந்த வசனத்தின் படி பார்க்கும் பொழுது காட்ஸ் கிரியேஷன் என்பதை பார்க்க வேண்டும். நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த தாட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தது. என்னன்னா, யோவான் 9ஆம் அதிகாரத்துல அதை வாசிக்கிறோம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இன்னைக்கு நம்மளும் கேட்கணும்னா, ஆண்டவரே, லேயாள் இந்த கூச்ச பார்வையோடு பிறந்தது அவங்க அம்மா அப்பா எதுவும் செய்த பாவமா இருக்குமோ அல்லது இவளுடைய பாவமோ என்று நம்ம கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு கூச்ச பார்வை அல்லது கண் தெரியாம இருக்கிறது, ஆக்சுவலா கூச்ச பார்வையாவது பரவாயில்ல, கண் தெரியாம இருக்கிறது அதோட பரதாபம். born blind, அப்பா என்ன பயங்கரம், ஒண்ணுமே பார்த்திருக்க முடியாது. கூச்ச பார்வையாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்திடலாம். இது மாதிரி லிமிட்டேஷன்ஸோட இருக்கக்கூடிய மக்களை ஏன் ஆண்டவர் படைக்கணும்? அப்பனா ஆண்டவர் வீக்கா? ஆண்டவருடைய படைப்புல வீக்கா இருக்காரா? நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விகள் இருக்குது. சும்மா நம்ம டக்குனு பைபிள் எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா யோசித்து பார்க்கணும். அந்த 2 கை இல்லாதபடி இருக்கிற அந்த நிக், அது மாதிரி நிறைய பேர் கால் இல்லாம அந்த இது மாதிரி நிறைய விதமான லிமிட்டேஷன்ஸோடு இருக்கக்கூடிய மக்களை தேவன் தான் படைத்தாரு, அவருடைய சாயலில படைத்திருக்கான்னு சொல்லி நம்புறோம். பட் ஏன் இந்த லிமிட்டேஷன்ஸ்? ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது we have to come out with answers. First and foremost, ஆண்டவர் படைப்புல தவறு செய்ய மாட்டார். In God's creation, everything is for His glory. Number 1. Number 2, the sin, பாவம் இந்த உலகத்துக்கு வந்த பின்பு பாவத்தினுடைய தன்மை, பாவத்தினுடைய விளைவுகள் தாக்கப்படுகிறோம். இந்த 2 நாட்களாக
உங்களுடைய மனதில் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல, என்னுடைய மனதுல பயங்கரமா இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு தான் அந்த ஃபியூனரல் முடிஞ்சிருக்கு மும்பைல. சாமி இவர் நம்ம திருச்சியை சேர்ந்த ஸ்டான் சாமியோடைய ஃபியூனரல். ஐ குடன்ட் அட்டெண்ட் பிகாஸ் நான் அனதர் ப்ரோக்ராம்ல வந்தேன். என்னுடைய மென்டர் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்காரு, வாட் அ க்ளோரியஸ் ஃபியூனரல் இட் இஸ், praising the Lord, glorifying the Lord. My dear brothers and sisters, all over the world people are talking about him, right? நேத்து எனக்கு வந்த வாட்ஸ்அப் குரூப்ல, that is a curse of a system. ஒரு மனுஷன் எத்தனை வயசுல எத்தனை இறந்தாருன்றது முக்கியம் கிடையாது, அவர் இறப்பதற்கு சிஸ்டம் இஸ் அ ரீசன் சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்ல ஸ்ட்ராங்கா போட்டிருந்தாங்க. மாய் பிறப்பு, வாழ்க்கை, கஷ்டங்கள், இறப்பு, அதுல தேவன் நம்ம குறை சொல்லவே கூடாது. மனுஷனுடைய காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற காரியத்தை லேயாள்கிட்ட படித்துக் கொள்வோம். மற்ற பிரிவுக்குடத்திலும் நம்ம பார்க்க வேண்டும். தேவன் சிருஷ்டித்தவர், என்னை இப்படிதான் சிருஷ்டித்திருக்கார். சோ இன்னைக்கு மாலை வேளையில யாராவது அப்படி யோசித்தோம்னா நம்ம யோசிக்கவே கூடாது. நான் ஏன் இங்க பிறந்தேன்? போன சாட்டர்டே ஒரு சகோதரனோட பேசிட்டு இருந்தேன். ஒரு ஹிந்து ஃபேமிலியில வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர். ஈவினிங் ஒரு 5 o'clock பக்கத்துல அவர் சொல்லும்போது அப்படி சொன்னாரு, பிரதர் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததான் நல்லா இருக்கும். இமீடியட்லி ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஹிம். பிரதர் தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. நீங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தீங்கன்னா இதோட வித்தியாசமான கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஐ தேங்க் காட் தட் நீங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கீங்க. ஸோ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் சே நான் இந்த ஊர்ல பிறந்ததுனாலதான், இந்த தேசத்துல பிறந்ததுனாலதான், இந்த குடும்பத்துல பிறந்ததுனாலதான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, பவுல் மூலமா சொல்லுகிறார், திட்டமா வைத்திருக்கிறார். இந்த காலத்துல இந்த இடத்துல இருக்கணும் என்பது தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிற காரியம். சோ இன்னைக்கு நானோ நீங்களோ யாரும் ஆண்டவருடைய படைப்புல நம்ம கொஸ்டின் பண்ணவே கூடாது. நம்மள we need to understand the purpose of God in creating. நம்மளோட படைப்புல இப்படி ஏன் சிருஷ்டித்தார் என்பதை அந்த காரணத்தை தான் புரிந்து கொள்ள வேண்டிய, அவர் ஏன் இப்படி படைச்சான்னு சொல்லிட்டு கேட்கவே கூடாது. 2வது பாயிண்ட், லேயாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது he is a redeemer. நமக்கு சாம் வாசித்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அது இன்னொரு பாயிண்ட் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், சங்கீதம் 127 பார்க்கும் பொழுது கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கும் ஈவு. So it is not that somebody has planned it. No, not at all. If you want to think of childbirth நினைச்சீங்கன்னா, motherhood is a blessing. Then definitely குழந்தை கொடுக்கிறது ஆண்டவர் தான். அடைக்கவும் முடியும், ஆண்டவர் திறக்கவும் முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது பைபிள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அத தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது பவுல் இது ஒரு வசனத்தை கோட் பண்றார். பவர்ஃபுல் பிக்சர். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள். இட்ஸ் நாட் தட் they will be saved from sin. பாவத்திலிருந்து அந்த விளைவுகளினாலே காணப்படக்கூடிய காப்பாற்றப்படுவாள். அவளுடைய சோர்ந்து போன நிலையிலிருந்து அவள் தூக்கி விடப்படுவாள் என்றெல்லாம் நம்ம பல விதத்துல சொல்லலாம். தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தாள். இங்க அதான் நம்ம பார்க்கிறோம், பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள், குடும்பமாக ரட்சிக்கப்படுவார்கள். அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி கேட்க வேண்டியது, அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே பிள்ளைகள் இல்லாம இருக்காங்களே, அது கணவனுடைய குறைவா இருக்கலாம், அல்லது மனைவியுடைய குறைவா இருக்கலாம், அல்லது 2 பேரும் செஞ்ச மடத்தனமான காரியங்களா இருக்கலாம். ரைட்? குழந்தைகள் இல்லை அப்படின்னா தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கலையா? தேவன் அவங்க மேல கிருபையா இருக்கு இல்லையா? சில ஒரு கேள்வியும் நமக்கு வரும். சோ முதல் பாயிண்ட்ல நம்ம கேட்டோம், தேவன் ஏன் இப்படி படைச்சான்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. 2வது பாயிண்ட்ல குழந்தை பேர் இல்லாதபடிக்கு இருக்கிற குடும்பங்கள் வந்து சாபத்தில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்வதும் தவறு. அதை மனசுல வைத்துக்கொண்டு லேயாளை பற்றி நம்ம பார்ப்போம். தேவன் அற்புதமான விதத்திலே அவளுக்கு பிள்ளை பேற்றை கொடுத்து அவளை காப்பாற்றினார், மீட்டு கொண்டார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. கடைசி பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது.
உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றை ராகாலுடைய பெயர் இல்ல, லேயாளுடைய பெயர் இருக்கிறது. மீட்கும் தேவன், the redeemer God has come from லே, not from ராகால். ராகால் இடத்துல வரவில்லை, ரேச்சல் வரல. That's lovely, lovely. அது முன்னாடி நான் பேசியிருக்கேன், மத்திய ஸ்டடி பண்ணும்போது நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம். சோ இன்னைக்கு யாராவது இந்த இடத்துல சோர்ந்து போயிருப்போமானால், நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு கண்டிப்பா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், God's purposes are so great என்பதை மறந்தே போகக்கூடாது. மூணாவது, சஸ்டைனிங், ஆண்டவர் நிலைநிறுத்தக்கூடியவர் என்று நம்ம பார்க்கிறோம். லேயாளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். தேவனுடைய கிருபை அவரை அதிகமாக தாங்கினதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அருமையா தாங்கினது. அதுல பாத்தீங்கன்னா, நம்மளை விட லேயாளை விட அழகான ஒரு பெண்மணி அங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்து கொண்டார். அதுதான் முக்கியமா நான் பாக்குறேன். லேயாள் மட்டும் தனியா இருந்ததுதானே நான் ஒரு பெரியதா யோசிக்க மாட்டேன். அவ சர்வைவ்டுன்னு சொல்லிட்டு. ஆனா அலாங் வித் ராகாலோடு இருக்கிற சமயத்துல தேவனுடைய கிருபை உணர்கிறார். இன்னைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு என்னுடைய பலத்தினால அல்லது நம்ம அர்ப்பணிப்பினால நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு ரொம்ப தேவை. அடுத்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆறுதல். அவளை ஆசீர்வாதமா இருக்க வைக்கிறார். அந்த குறிப்பிட்ட நாங்க போடும்பொழுது இந்த சிறப்பு திறனாளின்னு சொல்லி போடுறோம். இன்னைக்கு ஹேண்டிகேப்ட் என்ற வேர்டை உபயோகிக்காதீங்கன்னு சொல்றாங்க. யாருமே ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கா, அவ வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் அப்படி சொல்லாதீங்க. She is specially abled அப்படி சொல்லுங்க. He is specially abled. I like it. I really like it. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம எதெல்லாம் குறைவு நினைக்கிறோமோ அது ஹேண்டிகேப் நினைக்காதீங்க. You are specially abled in different way அப்படின்னு நடத்திட்டீங்கன்னாவே போதுமே. வேர்ல்டே அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் அதுதான் சொல்ல விரும்புகிறார். மூணாவது காரியம், தேவனுடைய ஆதரவு. எப்பொழுதுமே சிறுமைப்பட்டவர்கள் மேல கண்டிப்பா ஆண்டவர் கிருபை உள்ளவராகிறார். அதோடு கூட அவளுக்கு ஆதரவு கொடுக்கிறார். இந்த பெண்மணிக்கு அப்படிப்பட்ட ஆதரவு கிடைத்ததாக தான் நம்ம முன்னாலே பார்த்து கொண்டிருந்தோம். அடுத்தது, கடைசியாக பார்க்கும் பொழுது குளோரிஃபையிங் காட், தேவன் மகிமைப்படுத்தக்கூடியவர். யாக்கோபு ராகாலை அதிகமாய் நேசித்தான், ஆனால் லேயாளை மகிமைப்படுத்த தேவன் விரும்பினார். இட்ஸ் வெரி பவர்ஃபுல்லி கம்யூனிகேட்டட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதுதான் இருக்குது. குடும்பத்துல இருந்தாலும் சரி, ஊழியத்துல இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, ஒரு சிலர் நம்மளுடைய அழகுனால, நம்மளுடைய பிரில்லியன்ட்னால, நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால, நம்மளுடைய பணத்தினால, நம்மளுடைய ஸ்மார்ட்னஸ்னால ஒரு சிலர் நேசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய கேள்விப்படுகிறோம். பிகாஸ் ஷீ இஸ் லைக் தட், ஷீ இஸ் a very favorite person for my boss. என்னால முடியல. அது மாதிரி பல கேள்வி நம்ம கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை மகிமைப்படுத்துகிறார் என்பதை மறந்தே போகக்கூடாது. சுற்றியுள்ள ஜனங்கள் நம்மை பாராட்டாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை பார்க்கிறார். லேயாளா தான் சொல்லுவா, மக்கள் நம்மளை குறைத்து பார்ப்பார்கள், ஆனா தேவன் மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார். நம்மளை குறைவுடன் பார்க்கிறாங்க. உனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை குறைவுடன் பார்க்கிறாங்க. தேவன் நம்மளை வித்தியாசமான விதத்துல மகிழ்ச்சியோடு பார்க்கிறார். The joy in God. Purpose driven life நான் இந்த நாட்களிலே இன்னொரு குரூப்புக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல இந்த தாட் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா வந்துச்சு. மேக் காட் ஸ்மைல். ஆண்டவர் அவனை பார்த்தா சிரிக்கணும், சந்தோஷம் பண்ணணும். நாட் பிகாஸ் ஆஃப் அவர் டூயிங், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்றதுக்காக இல்லை. நம்மளை பார்க்கும் பொழுதே ஆண்டவர் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படிதான் லேயாளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியா இருந்திருக்காரு. கடைசியாக, மக்கள் நம்மை இகழ்ச்சியாக செய்யலாம், ஆனால் தேவன் நம்மளை புகழ்ச்சியாக வைக்கிறார். குளோரிபிகேஷன் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாகவே நம்ம யோசிக்கணும். நேற்று அதை குறித்து பேசிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் குரூப்ல அந்த கேள்வியை கேட்டாங்க, ப்ரீ டெஸ்டினேஷன் என்ற கேள்விக்கு நம்ம கேட்டாங்க. அதுக்கு தான் பதில். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அவராலே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். கண்டிப்பாகவே நம்மளை நீதிமானாக கணிசன மட்டுமல்ல, நம்மளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த பெரிய நம்பிக்கையை லேயாளுடைய வாழ்க்கையிலிருந்து
நம்ம படித்துக் கொள்கிறோம். God bless you. இந்த லேயாளை குறித்து ஒருவேளை எல்லாமே நெகட்டிவா யோசித்துக் கொண்டிருக்கிறதை விட்டு லேயாளுடைய தேவன் எப்படி மகத்துவம் உள்ள தேவன், படைப்புல அவருடைய மீட்புல அவரை வழி நடத்துவதில்லை, அது மட்டுமல்ல மைமைப்படுத்துவதில்லை, எப்படிப்பட்ட தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய தேவன் என்பதை நம்ம சொல்லுவோம். எலியாவின் தேவன் எங்கேன்னு சொன்னது போல இன்னைக்கு லேயாளின் தேவன் எங்கேன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா சொல்லலாம். God bless you. Next week, God willing, we'll go back to New Testament. ஜான் மார்க்கை பற்றி நம்ம படிக்க போகிறோம். Over to Janisha. Thank you very much, uncle. As usual, இப்போ நம்ம group discussion time. உங்களோட ஒப்பீனியன்ஸ், சஜஷன்ஸ், இல்லை இந்த காரியம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இல்லாட்டி எனக்கு இந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஷேர் வித் அஸ். உங்களோட சத்தத்தை கேட்கவும் உங்களோட முகத்தை பார்க்கவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. You can add points also. Yes, கண்டிப்பா. நான் யோசித்தேன் இந்த லேயாளுடைய இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பைபிள் ஸ்டடி நான் கேட்குறேன், லேயாளுடைய கேரக்டர் ஸ்டடி. சங்கீதம் 139:14 எழுதியிருக்கு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன்னு. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி நான் அப்படி இருக்கேன்னா இப்படி இருக்கேன்னா, ஏன் ஆண்டவர் என்ன இப்படி படைத்தார்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறது உண்டு. எல்லாருக்கும் ஆண்டவரோட நிச்சயமான ஒரு நோக்கத்தோடு தான் அவரை படைச்சிருக்காரு. அதனால ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா, ரொம்ப யூஸ்ஃபுல் ஸ்டடி. தேங்க்யூ. தேங்க்யூ சாம் அங்கிள். தேங்க்யூ அங்கிள். அகைன் திருப்பி ஒரு டீப் சைலன்ஸ்குள்ளால நம்ம போக போறோம். அது லேயா வந்து இங்கிலீஷ்ல டெலிகேட் ஐஸ்ன்னு போட்டிருக்கு, பட் அதுதான் அது என்ன மாதிரி இருக்கும், ஒருவேளை ஸ்பின்ட்டு அந்த மாதிரி இருக்குமோ என்னன்னு தெரியல அந்த ஐசைட்டு. மற்றபடி இதுல வந்து லேயால வந்து அற்பமா எண்ணப்பட்டதை வந்து ஆண்டவர் வந்து அத அப்படி லிஃப்ட் பண்றாரு. அது வந்து ரொம்ப இதுவா இருக்கு. அது மாதிரி அவளுடைய பிள்ளைங்க பேர் எல்லாம் வந்து யூதான்ட்டு கடைசியில தான், ஒருவேளை முன்னாடியே யூதான்னு பேர் வச்சிருந்தானாக்கா, ஃபர்ஸ்ட் சொன்னைக்கே யூதான்னு பேர் வச்சிருந்தாக்க அது இன்னும் ரொம்ப ஆப்டா இருந்திருக்கலாம். ஆனா மற்றபடி ஜீனியாலஜில பார்க்க போது பார்த்தாக்கா யூதால இருந்து தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்திருக்காரு. அது ரொம்ப ஈவன் ரேச்சலையும் லியாவையும் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்பாரிட்டிய வந்து ஆண்டவர் வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக லேயாளுக்கு வந்து நிறைய குழந்தைங்களை கொடுத்து இது பண்ணாரு. பட் ரேச்சலுக்கு ஆனா அந்த ஈவன் அந்த வரி பண்ற அந்த இதுலயும் வந்து அந்த ஒரு கணத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னா ரேச்சல் வந்து வழியிலேயே அவ அந்த பொய் சொல்லி அந்த தேவர்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க இதெல்லாம் பண்ணுனதுனால அவ வழியிலேயே அதை இறந்து போய் அந்த இதுல இதுவாயிடுறா. பட் அதுக்குரிய அந்த கணம் வந்து கிடைக்கிறது வந்து அந்த முற்பிதாக்களோட கூட அடக்கம் பண்ற அந்த ஒரு இது வந்து ஆண்டவர் வந்து லேயாளுக்கு கொடுக்குறாரு. ஸோ சில இது வந்து ஆண்டவர் வந்து அதை ரெண்டு பேருக்கும் அதை ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ பின்னாடி அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் வர்றது யூதா அந்த இதுல நிறைய இதுல வந்து நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து ரேச்சலை பத்தியும் நிறைய வருது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுந்து புலம்புகிறாள் அப்படின்னு சொல்லி அந்த ஜெரேமியா அந்த இதுல எல்லாம் கூட வருது. பட் ஆனா ஆண்டவர் வந்து லேயால வந்து ரொம்ப ஆண்டவர் அவளுடைய அந்த குறைவு வந்து ஆண்டவர் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்றாரு. அதை அப்படி அது ரொம்ப நல்லா இருக்கு லேயாளுடைய அந்த கேரக்டர். இதுல வந்து ஆண்டவர் மட்டும் இதுல இல்ல அப்படின்னா அந்த கேரக்டர் ஒண்ணுமே இல்லை. பட் இதுல வந்து காட்ஸ் இஸ் ஐஸ் இஸ் ஹேண்ட்ஸ் அது வந்து அப்படி கூடவே லேயாள் கூட இருக்கிறத வந்து நல்லா உணர முடியுது.
ரேச்சலுக்கு 2 பிள்ளை. ஆனா அது அந்த 2வது பிள்ளை கூட அவளை சரியா இது பண்ண முடியல. பட் ஆண்டவர் வந்து இவளுக்கு நிறைய குழந்தைங்களை கொடுத்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ காட்ஸ் ஹேண்ட் இதுல வந்து நல்லா பார்க்க முடியுது. காட்ஸ் பிரசன்ஸ், காட்ஸ் அவருடைய டீலிங்ஸ் இதை வந்து நல்லா லியாவோட இதுல பார்க்க முடியுது. சதீஷ் has asked a very good question. ஜென்ஷா பாத்தீங்கல்ல, சாட்ல போட்டிருக்காரு. ரைட், நானே எனக்கு தனியா போட்டிருக்காரோ? ஆமா. ஓகே, ரைட். அவர் கேக்கு we'll talk about it. How to handle when a spouse is neglected in today's context, uncle? Share your suggestions, please. Right. Old Testament times la வந்து polygamy is possible. அது வந்து இட்ஸ் வெரி மச் பாசிபிள். எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆபிரகாம் காலத்துல இருந்து ஒரு கணவனுக்கு அநேக மனைவிகள் இருந்தது நம்ம பார்க்கலாம். பட் சதீஷுடைய கேள்வி என்னன்னா, ஹவு டு ஹேண்டில் when spouse is neglected in today's context. இன்னைக்கு நம்மளுடைய கான்டெக்ட்ல வந்து கணவன் வந்து மனைவியை நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, யாக்கோபு வந்து லேயாளை நெக்லெக்ட் பண்ணது போல இருக்கக்கூடிய காலத்துல என்ன செய்யணும்னு சொல்லி சதீஷ் கேட்டிருக்காரு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இட்ஸ் அ வெரி வெரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின். பட் தயவுசெய்து அதை டக்குன்னு இதை கொண்டு போகாதீங்க, பாலிகமிக் கொண்டு போகாதீங்க. பட் ஃபேமிலி லைஃப்ல ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறது இட்ஸ் அ மேஜர் கன்சர்ன். அதனால நிறைய சகோதரிகளுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எங்க அப்பா என்னை மதிச்சது போல என் கணவன் என்னை மதிக்கல, எங்க அப்பா என்னை நேசிச்சது போல என் கணவன் நேசிக்கல. அது வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் சேயிங். அதுதான் இன்னைக்கு சதீஷ் பாயிண்ட். இட்ஸ் நாட் ஒன்லி தட், சேம் திங் ஹஸ்பண்ட்ஸுக்கும். அவ வந்து வேலை செய்யற இடத்துல ஜென்ஸை நேசிக்கிறத பார்க்கும் பொழுது, அவ வெளியே போற இடத்துல பார்க்கும் பொழுது இருக்கிறது போல என்ன நேசிக்கல. ஸோ ஸ்பௌஸ் வந்து தே ஆர் நெக்லெக்டட் என்ற ஒரு கன்சர்ன் வந்து இட் இஸ் சேலஞ்சிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆண்டவர் தான். ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு நமக்கு முழுமையா இருக்குமானால், எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல படிக்கிறது போல கணவன் வந்து மனைவியை நேசிப்பான். ஸோ காட்ஸ் லவ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் கண்டிப்பா நான் பார்க்க விரும்புகிறேன். ரெண்டாவது, அடுத்த எக்ஸ்ட்ரீம் போக விரும்புகிறேன். டெவில் இஸ் அ காஸ் ஃபார் இட். எல்லாத்துக்கும் ஐ வாண்ட் டு கிவ் ஃபுல் கிரெடிட் டு த டெவில். காரணம், பிசாசு தான் இன்னைக்கு குடும்பத்தை பிரிக்கணும்னா அப்படிதான் செய்யறது. அந்த அன்பை வந்து அப்படியே ஊட்டி விடுறது, அப்படியே அதாவது நல்ல தண்ணியை ஊத்தி விட்டு இது பண்ற மாதிரி அன்பை வந்து குறைச்சிடறான். ஸோ இன்னைக்கு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பை குறைக்கிறதுல வந்து பிசாசு கில்லாடின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூணாவது, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கோ ஃபார் நானுன்னு சொல்லிட்டு செல்ஃப் சென்டர்டா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது நம்ம பார்த்தோம், கணவன் மனைவிக்குள்ள உறவை நம்ம பார்க்கும் பொழுது நானே என்னுடையதுன்னு சொல்லி சொன்னான்னா அப்பவுமே பிரச்சனை தான். அதுதான் இன்னைக்கு பயங்கர பிரச்சனை. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் டைவர்ஸுக்கு போற அளவுக்கு போனது காரணம் என்னன்னா, கல்யாணம் ஆன பிறகு அவ சொல்றா இது என்னுடைய டவல், என்னுடைய சோப்பு. அப்கோர்ஸ் நீங்க பிரஷ்ஷை வந்து உங்களுடைய பிரஷ்ன்னு வச்சுக்கலாம். அது பிறகு ஹஸ்பண்ட் வந்து உங்களுடைய சோப் எடுத்தா, உங்க டவல் எடுத்தா அது என்னுடையதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா தட்ஸ் டூ மச். இருவரும் ஒரே மாம்சமாகறாங்கன்னு சொல்லி எல்லாம் பிரசங்கம் கேட்போம். கல்யாணத்தன்னைக்கு பேசுவோம். ஜெனிசிஸ் 2:24 வச்சு பிரசங்கம் எல்லாம் கேட்டிருப்போம். அது பிறகு நெக்ஸ்ட் டேல இருந்து ஏன் டவலு, ஏன் சோப்பு, எங்க அப்பா எங்க அம்மான்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டே போகும்பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. ஸோ ஈச் ஒன் ஆஃப் அஸ் நம்ம செக் பண்ண வேண்டியது, நானு என்னுடைய அப்படி இருக்கோமா சொல்றதும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எனவே என்னுடைய சஜஷன்ஸ் என்னன்னு சொன்னா, go back to God. Only God can change it. அதே மாதிரி God's word. I'm extremely happy again. Janisha referred நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை ரெஃபர் பண்ணாங்க. கண்டிப்பா அது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். இது மாதிரி ஒரு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலினா அவங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல கடைசி 22 வசனத்தையும் படிச்சு பார்த்தாங்கன்னா there'll be definitely an impact. Thank you, Satish, for asking this good question. Okay, extending to the above question, how children can react to such situations. Thank you. That's also very, very sad. I can quote many bad
stories among the believers, among the Christians. அப்பா வந்து அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப காணப்படும். ஸோ நம்ம ஈவுல வந்து சில்ட்ரன் மத்தியில நம்ம பிள்ளைங்க மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். அதை நம்ம கண்டிப்பா ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய தம்பிமார் தங்கச்சிமார் நம்மளுடைய மீட்டிங்ஸ் வரும் பொழுது ரசிக்கப்பட்டிருக்காங்க, டிசேபிள் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பிரைஸ் லார்ட் சொல்லி விட்டுறக்கூடாது. இந்த ஆஸ்பெக்ட் கண்டிப்பா சதீஷ் கேட்டது போல பார்க்க வேண்டியது. அவனுடைய அப்பா வந்து ஒரு குடிகாரனாக அல்லது வெளியே வந்து சர்ச்சில் கமிட்டி இருப்பான், அல்லது ஈவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான், பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுல வந்து பரிதாபமா இருப்பாங்க. My God, very painful. I cannot share the children உடைய sufferings, but that's very painful. அப்படிப்பட்ட சில்ட்ரனுக்கு நான் முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு காரியம், you have to process your past before your marriage. அது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். You have to really process your past before your marriage. அப்படி இல்லைன்னா உன் மேரேஜும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இந்த பாஸ்டுடைய அந்த பேகேஜ் உன் மனசுல இருந்துச்சுன்னா யூ வில் பி இன் ரியல் ட்ரபிள்னு சொல்லுவேன். ஸோ லேயாள் பட்ட பாடுகளை ரெண்டாவது பையனும் மூணாவது பையனும் பார்த்துட்டு தான் வித்தியாசமா போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஈவன் மூத்த பையனும் ரூபன் வெண்ட் அஹெட் அண்ட் மற்ற ரெண்டு பையங்களுமே போனதை பார்க்கும் பொழுது இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் யூதா ஹஸ் கம் அவுட் லிவ் டிஃப்ரெண்ட்லி. அவங்களுடைய பிள்ளைங்கள் இதில் பார்க்கும் பொழுது யூதா பிகேம் டிஃப்ரெண்ட்லி பார்க்குறோம். இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் அ நேம், இஸ் ஹோல் கேரக்டர் வாஸ் சேஞ்ச். இன்னைக்கு யூதாவை போல நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு, அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். டேய், உங்க அப்பா மாதிரி உங்க அம்மா மாதிரி நீ இருந்துடாதடா, அந்த மாதிரி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமோட இருக்காத, அந்த பாவத்தோட இருந்து விடாத, நீ கம் அவுட், ப்ராசஸ் யுவர், ஒழுங்கா உன் பாஸ்ட ப்ராசஸ் பண்ணு சொல்லிட்டு நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். Thank you, Satish. It's very practical question. எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. You have to be very quiet. Only you have to pray for them. And you need to understand your mother and father. எப்படிப்பட்ட பின்னணிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தம் கம் ஃப்ரம் ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் வந்திருக்காங்க. தாத்தா பாட்டி டஃப்பான தாத்தா பாட்டியா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய மேரேஜ் வந்து இதா இருந்திருக்கும். ஆனா அந்த காலத்துல எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். நிறைய பேர் நீங்க உங்க தாத்தா பாட்டிட்டு கேட்டீங்கன்னா மேரேஜ் அன்னைக்குதான் என் ஒய்ஃபே நான் பார்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட மேரேஜ் சிச்சுவேஷன் வந்திருப்பாங்க. ஸோ தட் லைஃப் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால அவங்களை நம்ம குற்றம் சொல்லவே முடியாது. பிள்ளைங்க தான் இதை ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணணும். தேங்க்யூ. எஸ் ஜனுஷா, குட் டிஸ்கஷன். I am so happy. சூர்யா ஆண்டி சொல்லணும்னு நினைச்சீங்களா? ஆக்சுவலா சதீஷோட கொஸ்டின் என்னதுன்னு நான் முதல்ல சரியா இது பண்ணல. அதுக்கப்புறம் வந்துதான் அந்த டிஸ்கஷனை கேட்க ஆரம்பிச்சேன். அது என்ன ஆக்சுவலா லவ் சொல்லுங்க. எனக்கு தனியா தான் போட்டிருக்காரு. How to handle when spouse is neglected in today's context. Share your suggestions, please. அதாவது ஸ்பௌஸ், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நெக்லெக்ட் ஆகினாங்கன்னா அவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்க முடியும்? அடுத்தது எக்ஸ்டெண்டிங் டு த அபவ் கொஸ்டின், ஹவு சில்ட்ரன் கேன் ரியாக்ட் டு சச் சிச்சுவேஷன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதுதான் சதீஷுடைய கொஸ்டின். நேத்து வந்து ஆக்சுவலா டைம் இருக்குதான்னு தெரியல, 1 minute நான் சொல்லிடுறேன். நேத்து ஜெஷுரன் கேட்டது லவ் ஃபீலிங்கா அது ஆக்ஷன்ல காட்டணுமான்னு சொல்லிட்டு நம்ம வசனம் படிச்சோம். ஆக்சுவலா லவ்க்கு வந்து இட் ஹாஸ் அ லாங்குவேஜ். ஒவ்வொருத்தருக்கும் புரியுற மாதிரி நம்ம அதை பேசும்போதுதான் அவங்க நான் நேசிக்கிறேன்றத வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம். சிலருக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாலே போதும். சிலருக்கு வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருந்துச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சிலருக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். சிலருக்கு பிசிக்கல் டச். என்ன இப்போ நீங்க வந்து ஒரு ஹிந்தியில இப்ப நடத்திட்டு இருக்கீங்கன்னா நான் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. எனக்கு புரியுற லாங்குவேஜ்ல அந்த அன்பை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுதான் வந்து சரியான ஒரு வெளிப்படுத்துதலா இருக்கும். அப்போ அவங்க வந்து முதல்ல புரிய ஆரம்பிக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்ப யங் ஜென்ரேஷன் வந்து நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா என்ன நான் இப்படிதான் புரிஞ்சு வளர்ந்தேன் அப்படின்னா முதல்ல 2 பேரும் எந்தெந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க, எப்படி அவங்க அன்பை புரிஞ்சிருக்கிறாங்கன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அதை காட்ட முடியும். அடுத்து
காட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும். 2 பேரும் வந்து ஒருவேளை பிலீவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவருடைய அன்பினால ஈஸியா வரலாம். இல்லைன்னா புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அந்த சூழ்நிலையில பிள்ளைங்க வளர்றது உண்மையாவே சேலஞ்சிங்கான ஒரு காரியமா தான் வந்தது. Thank you so much, Sister Surya, for mentioning that. நீங்க கூகுள் பண்றவங்க எல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். 5 Love Language சொல்லி ஒரு பவர்ஃபுல் புக், ஆல் ஓவர் த வேர்ல்ட் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு புக். இங்கே நம்ம கோத்தகிரிலாம் இருக்குது. 5 Love Language. That's a very good book. Thank you so much, Sister Surya, for mentioning that. Yes, Jansha. ஜோசப் துரைராஜ் அங்கிள் ஏதாவது சொல்றீங்களா? அண்ணன், நான் இப்போ லியாவோட மீனிங் என்னன்னு பார்த்தேன். அப்படின்னா டயர்ட், வியரி, கிரீவ்டு அப்படின்னு போட்டிருந்தது. நிறைய ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பேரெல்லாம் அவங்க லைஃபுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு வசனம் வந்தது, ரொம்ப ஃபேமஸ் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இல்லை. இது ரேயாளுக்கும் ராகேலுக்கும் லியாவுக்கும் பார்க்குறப்போ, லியா வந்து லேயால் ஆண்டவரை முதல் வசனத்துல இருந்தே கத்தரை கண்டு, கத்தரின் சிறுமையை பார்த்து, கத்தரை கேட்டருளி, கத்தரை துதிப்பேன்னு ஆண்டவரை அவ உறுதியா பிடிச்சுக்கிட்டா. ஆனா ராகேல பார்க்கும்போது பொறாமை கொண்டு யாக்கோப்பிட்ட போய் எனக்கு பிள்ளையை கொடும், யாக்கோப் சொல்லி கொடுக்குறார் தேவன் அல்லவோ. என்ன சொல்ல வருன்னா, லியா வந்து ஆண்டவரை உறுதியா என்னிடத்தில் வாருங்கள்னு ஆண்டவர் சொன்னது மாதிரி தன்னுடைய வியரி, கிரீவ்டு, டயர்ட் சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர்கிட்ட போகிற ஒரு கிருபையை பெற்றிருந்ததுனால நீங்க சொன்ன பாயிண்ட் தான். 4வது இதுக்கு ஷி ரிலேட்டட் வித் காட்ங்கிற அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் ஒரு மீனிங் கூட டெலிகேட்னு இருக்குது. அப்படி இருக்கு. ஜஸ்ட் கமெண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் அங்கிள். இதுக்காக தான் நீங்க தமிழ் பைபிள் ஸ்டடி வரணும் நாங்க எல்லாரும் சொல்றோம். ஓகே, இன்னைக்கு டிஸ்கஷன் ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ பர்சனலா ஷேர் பண்ற கொஸ்டின்ஸா இருக்கலாம். நீங்க நேம் சொல்ல விரும்பலன்னா எனக்கு இல்லைன்னா ஜெஷுடன் அண்ணாக்கும் பில்லி அங்கிளுக்கும் நீங்க பர்சனலா அனுப்பலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல நீங்க குரூப்ல மெசேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைக் எனி டைம் நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணா நாங்க ஜீவானா, ஜெஷுடன் அண்ணா, நான் பில்லி அங்கிள் வில் பி ஆல்வேஸ் அவைலபிள் டு ஆன்சர். அண்ட் நாளைக்கும் நீங்க 6:30 ஷார்ப்பா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த டைமிங் மிஸ் ஆக கூடாதுன்னு நாங்க வந்து ஃபர்ஸ்டே பிளான் பண்ணும்போது அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா வச்சிருக்கோம். ஸோ நீங்க டைம்க்கு ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடலாம். இன்னைக்கு க்ளோசிங் ப்ரேயர் பண்றதுக்கு பிரேமி அக்கா நம்ம மத்தியில இருந்து நமக்காக ப்ரே பண்ண போறாங்க. அக்கா வந்து நாகர்கோயில்ல இன்ஜினியரிங் கிராஜுவேட். அக்கா பொறுமையா இருங்க, நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க ப்ரே பண்ணுங்க. கேக்குதுக்கா? கேக்குது. ப்ரே பண்றீங்களா? ஆண்டவரே, இந்த வேலை கொடுத்து நன்றி சாமி. ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்டடியை அட்டென்ட் பண்றதுக்கு நீங்க நன்றி ஆளுக்கு. ஆண்டவரே, உலகம் சுவாமி நாங்க ரேசலா இருக்கணும் நாங்க விரும்பி நாங்க உலகம் விரும்பினா கூட சுவாமி நேயலோட லைஃப் ஆண்டவரே நீங்க இருக்கும்போது அவ லைஃப் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மாறிட்டு நாங்க பாக்குறோம் சுவாமி. நேயலோட வாழ்க்கையில நீங்க எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்தீங்களோ சுவாமி ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே நாங்க ஆண்டவரே உங்களை எப்பயும் பற்றி கொள்றவங்களா இருக்கிறதுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க சுவாமி. நாங்க இப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோங்கிறதுக்கு ஒரு பர்பஸோட நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நாங்க இந்த வேர்ல்டு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சுவாமி நீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கணும், இந்த ஒரு பர்பஸ் தாண்டி அவளை நான் இப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்னு ஒரு நோக்கத்தோடு நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதுக்காண்டி ரொம்ப நன்றி சுவாமி. நீங்க எங்களோட ஒவ்வொருத்தையும் உங்களோட மாஸ்டர் பீஸா நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்துக்காண்டி நன்றி சுவாமி. ஒருவேளை நாங்க ஏதாவது ஒரு சில காரியத்தினால நாங்க இது இப்படி இருந்திருக்கா அப்படி இருந்திருக்கா நாங்க யோசிக்க கூட சுவாமி. நீங்க ஆண்டவரே இத்தனை பீப்புளுக்கு மத்தியில நீங்க ஆண்டவரே நீங்க எங்களை தேர்ந்தெடுத்தீங்க, உங்களோட அன்பை எங்களுக்கு காட்டுனீங்க. ஒரு நாளும் ஹோப்லெஸ்ஸாவோ இல்லைன்னா கூட சுவாமி ஒரு
வந்துடுச்சுங்கிற ஒரு தாட் இல்லாத படிச்சு நீங்க எங்களை உங்க அன்பாக அவ்வளவு அந்த அன்போட நீங்க எங்களை கூட்டிட்டு போறீங்க சுவாமி. அதுக்காண்டி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க தினந்தோறும் ஆண்டவரே நாங்க நேரத்துல ஜாயின் பண்றதுக்கு உதவி செய்யுங்க. நாங்க இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கும் ஆண்டவரே நாங்க வில்லியாக்கு சொன்ன மாதிரி சுவாமி இப்ப இந்த ஸ்டடி ஆண்டவரே எங்களோட கிராண்ட் சில்ட்ரன் கண்டிப்பா ஆண்டவரே இப்ப வந்து இந்த ஊர்ல சுவாமி பின்னாடி இன்னும் 20 செகண்ட் சென்ச்சுரி கூட போகிற ஒரு காரியமா இருக்கு ஆண்டவரே. நாங்க இந்த நேரத்துல இது ஒரு சீரியஸா எடுக்காத படிச்சோ இருந்தாத படிக்க நீங்க காத்துக்கொள்ளுங்க. நாங்க இந்த நேரத்துல சுவாமி நாங்க இதை வாங்கி உங்களை பற்றி கத்துக்கிறதுக்கும் உங்களுக்குள்ள இன்னும் வளர்றதுக்கும் எங்களை உதவி செஞ்சு வழி நடத்தலாம் சுவாமி. ஆண்டவரே நீங்க ஸ்டடி ஆசீர்வதிங்க. கோஆர்டினேஷன் டீமுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காண்டி ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க கூட இருந்து பலப்படுத்துன்னு ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ வெரி மச் பிரேமி அக்கா. நாளைக்கு நம்ம கருப்பொருள் ஆராய்ச்சி பண்ணலான்னு இருக்கிறோம். எமோஷனல் கோஷன் அது வந்து எனக்கு தமிழ்ல தெரியாது. அதனால தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். ஓகே, நீங்க இன்வால்வ் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். இப்ப நாங்களா வந்து நீங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணாம நீங்களே நாங்க இது பண்றோம் இதை எடுத்துக்கிறோம் இதுல இன்வால்வ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க இதை பண்ணா நல்லா இருக்கும், நீங்க இப்படி பேசினா நல்லா இருக்கும், இந்த மாதிரி கேம் வச்சா நாங்க இன்வால்வ் பண்ணுவோம் அப்படின்னு எங்க கிட்ட ஐடியா ஷேர் பண்ணீங்கன்னா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும். we are always very open to listen. அதனால அதையும் நீங்க மைண்ட்ல வச்சு எங்க கூட ஷேர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். நிஷா ஃபியோசினா நீ யூஸ் பண்ணிக்கலாம்.